Good morning, students. So today we are going to see about the Unit-2. Unit-2 வந்து பார்க்குறோம். அது வந்து transmission of heat and low temperature physics. ஸோ அதோட டாபிக் வந்து transmission of heat and low temperature physics. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கண்டக்ஷன் பார்ப்போம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்ப்போம், தென் ஆஃப்டர் வந்து 4-பேஸ் மெத்தடு, லீஸ் டிஸ்க்கு மெத்தடு, பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் எனர்ஜி, சோலார் கான்ஸ்டன்ட்டு, ஜூல்ஸ் லா, கெல்வின் லா எஃபெக்ட்டு, அண்ட் தென் வந்து ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் ஆட்டம், செகண்ட் ஆட்டம், அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் சூப்பர் கெப்பாசிட்டர். இது எல்லாமே வந்து இந்த இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து we are going to see about the conduction. Okay, so conduction, convection, radiation. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Okay, heat can be transferred from one place to another place by three different ways. ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு 3 விதமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அந்த ஹீட்டை. என்ன மெத்தடுனா கண்டக்ஷன் சொல்லலாம், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். இந்த 3 மெத்தட் மூலயமா ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஹீட் இஸ் conduction is a process in which heat is transmitted from one point to the other through the substance without the actual motion of the particle. Okay, ஒரு கண்டக்ஷன்ன்றது ஒரு எனர்ஜியை வந்து இன்னொரு இதில் வந்து பார்ட்டிகிள்ஸ் கூட வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது வித்தவுட் ஆக்சுவல் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகிள். ஓகே, மூவ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகிள் இல்லாத இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? when one end of the metal bar is heated, the molecules at the heart and vibrate the higher amplitude. ஓகே, ஒரு சைடில் வந்து ஒரு ராடை வந்து ஹீட் பண்ணுறோம்னா ஒரு சைட்லேருந்து அதர் சைடில் வந்து அது வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து கைனடிக் எனர்ஜி ஹையர் ஆம்ப்ளிடியூடில் வந்து ஹீட் ஆகுது. டிரான்ஸ்மிட் த ஹீட் ஆஃப் எனர்ஜி ஒன் பார்ட்டிகல்ஸ் டு த நெக்ஸ்ட் ஸோ ஆன். அது வந்து ஒரு ஆட்டம், அந்த ராடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமாக பில்ட் ஆகிருக்கு. ஒரு ஆட்டம் ஹீட் ஆனோன்னா அடுத்த ஆட்டமுக்கு வந்து அந்த ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அது வந்து கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. however the particle remain in their mean process of equilibrium. ஆனால் பார்ட்டிகிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் தான் இருக்குது, அது வந்து நவராது, அது அப்படியே தான் இருக்கும். this process of conduction is prominent in case of solid. ஓகே, இது வந்து மெயினில் பார்த்தீங்கன்னா சாலிட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் ஹீட் பீயிங் யூஸ்ட் பை டேவிஸ் சேஃப்டி லேம்ப். ஓகே, அவர் வந்து சொல்லியிருக்காரு the materials having less conductivity such as graphene, brick, wall, etc. are used to conduction of cold storage furnace of the boiled, etc. The space between the two walls of the thermos flask is evacuated between the vacuum in poor conduction of heat. So poor conduction of heatல வந்து அது வந்து இதாகுது அப்படின்னு சொல்றாங்க. The air enclosed in the wooden fabric helps to prevent the cold. ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அந்த ஹீட் வந்து வெளியில வந்து கொடுக்காத அது வந்து கூலிங்காகவே இருக்கிறதுக்கு வந்து இது வந்து எவால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பட் த ஆக்சுவல் மூமெண்டம் ஆஃப் ஹீட்டட் பார்ட்டிகிள். ஓகே, த அதர் பை த ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் ஹீட். அப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் ப்ராமினன்ட் இன் கேஸ் ஆஃப் லிக்விட் அண்ட் கேஸ். இது வந்து முக்கியமாக எதில் நடக்குதுன்னா லிக்விட் அண்ட் கேஸில் தான் நடக்குது. ஓகேவா? லேண்ட் அண்ட் சி பிரீஸ், ட்ரேட் விண்ட் ஆர் ஃபார்ம்டு டியூ டு கன்வெக்ஷன். இப்போ வந்து வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லை, லேண்ட்லேருந்து சீக்கு வந்து அந்த வேவ்ஸ் மூலயமா எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து முக்கியமாக வந்து லிக்விட் அண்ட் கேஸ் மீடியத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கன்வெக்ஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வென்டிலேஷன், கேஸ் ஃபீல்டு, எலக்ட்ரிக் லேம்ப், ஹீட்டிங் ஆஃப் த பில்டிங் பை ஹாட் வாட்டர் சர்க்குலேஷன். ஓகே, இது வந்து எங்கெங்க இருக்குன்னா வென்டிலேட்டர்ஸில், கேஸ் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பல்ப்ஸில் வந்து இருக்குது. ஹீட்டிங் ஆஃப் த பில்டிங், ஓகே, ஒரு பில்டிங் வந்து ஹீட் ஆகிறதுல வந்து இது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன். இது ப்ராசஸ் இன் விச் ஹீட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் டைரக்ட்லி வித்தவுட் நெசசரி ஆஃப் த இன்வீனியன்ட் மீடியம். ஸோ இதுக்கு வந்து எந்த மீடியமுமே தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சன்லேருந்து எனர்ஜி வருது, அதுக்கு வந்து எந்த மீடியமும் தேவையில்ல, பட் இட் கிவ்ஸ் த ரேடியேஷன். we get heat radiation directly from the sun without affecting the intermediate medium. For example, sunலேருந்து வருது, அந்த வெளிச்சம் வந்து வருது, பட் அது வந்து நமக்கு வந்து எந்த மீடியமும் தேவைப்படாது, அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது எந்த மீடியமும் தேவையில்ல, அது வந்து ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. This
properties are similar to the light radiation, and heat radiation also form a part of electromagnetic spectrum. Heat radiation வந்து EMT ல அதாவது electromagnetic spectrumல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The coefficient of thermal conductivity. So next topic வந்து coefficient of thermal conductivity. அப்போ வந்து ஒரு கண்டக்டிவிட்டி இருக்கிறப்ப எப்படி வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கிறப்ப மெட்டீரியல் மீடியம் வந்து எப்படி இதாகுது. The opposite phase of the cube are maintained in the temperature θ1 and θ2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஃபிகர் 15.1 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ரெண்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறாங்க, θ1 சர்ஃபேஸ் அண்ட் θ2 சர்ஃபேஸ். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து θ1, ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து θ2. θ1 இஸ் கிரேட்டர் தேன் θ2. θ1 வந்து கிரேட்டர் தேன் θ2 இருக்கு. Heat is conduction in the direction of the falls of temperature. Quantity of heat conducted across the two opposite phase. ஒரு ரெண்டு ஃபேஸ்ல வந்து ஆப்போசிட்டா இருக்கு. Q is directly proportional to A, where Q is directly proportional to A க்கு பதிலா θ1 minus θ2 னு மென்ஷன் பண்றோம். Or we can write the term as Q is directly proportional to T, or we can express the term 1 by x னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து Q is directly proportional to A into Q1 minus Q2, θ1 minus θ2 divided by x அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். Therefore the term simplifies, the term becomes as Q is equal to Ka θ1 minus θ2 into T divided by x ன்னு சொல்றாங்க. வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா K is the constant of the thermal conductivity material of the cube. ஓகே, இது வந்து Kன்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா, இதுல வந்து Aன்றது பாத்தீங்கன்னா A is equal to 1 square centimeter. θ1 minus θ2 is equal to 1 degree Celsius இருக்கும். T is equal to 1 second இருக்கும். X is equal to 1 centimeter. Therefore Q is equal to K வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore the coefficient of thermal conductivity is defined as the amount of heat flowing from 1 second across the opposite face of the cube side on 1 centimeter. ஒரு 1 செகண்டுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் கியூப்ல வந்து அது வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. Q divided by A into d theta by dx into T, that is write the term as minus Q dx divided by A into d theta into T. Q is represent the energy dimension. அது dimension of methodல வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணா, therefore the term becomes a mLT for minus the theta minus 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, the thermal diffusion, the diffusivity, the determination of ratio of temperature, thermal conductivity of temperature capacitor is 1 unit volume இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வந்து H வந்து என்ன சொல்றாங்கன்னா தெர்மோமெட்ரிக் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து 4 பேஸ் மெத்தட் டு ஃபைண்ட் K. அதாவது 4 பேஸ் மெத்தட்ல வந்து எப்படி வந்து நீங்க வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. கன்சிடர் இது வந்து ஒரு ராட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு ராட் எடுத்துட்டு யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஹீட்டட் அட் ஒன் எண்ட், ஒரு எண்ட்ல வந்து ஹீட் பண்றாங்க, அதர் எண்ட்ல வந்து நோட் பண்றாங்க வேல்யூஸ். ஆஃப்டர் த ஸ்டெடி ஸ்டேட் இஸ் ரீச், த அமௌண்ட் ஆஃப் ஹீட் பாஸ் பர் செகண்ட் அக்ராஸ் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த B, தட் இஸ் ஈக்குவல் டு Ka d theta by dx into B. Here by d theta by dx into B is the temperature gradient. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் வந்து உள்ளார போகுது, ஸ்டீம் வந்து அவுட்லெட், இன்லெட் அவுட்லெட்னு வச்சிருக்காங்க. சோ அந்த ஸ்டீம் வந்து அந்த ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டீம் வந்து உள்ளார போகுது, அவுட்லெட்டு இன்லெட் இருக்கு. ஸோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பின்ற பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து தெர்மாமீட்டர் வந்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த மெட்டீரியல் மீடியம் அந்த ராடு வந்து டெம்பரேச்சர் கொடுக்க டெம்பரேச்சர் ஹையாக கொடுத்துட்டு நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்ட பிறகு என்ன ஆகுனா டெம்பரேச்சர் குறையும். அந்த எண்ட் ஆஃப் த ராடு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். கிட்ட வர ராடு கிட்ட வர இந்த ஸ்டீம் லைன் கிட்ட வர அது வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 4 பேஸ் மெத்தடில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா B is the temperature gradient where is equal to integral of B to C rho A dx into S into d theta by dt. ஸோ அந்த டேர்ம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி K மட்டும் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக எடுக்கிறாங்க. K மட்டும் K is equal to rho S integral of B to C d theta by dt into dx divided by d theta by dx into B. ஸோ அதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ to find integral of B to C d theta by dt d into dx வந்து பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இது வந்து பொசிஷன் வச்சுருக்காங்க. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்.
ஸோ ஸ்டாட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அதே மாதிரி தான். இப்போ 2 மீட்டர் லென்த்தில் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா when the rod is various position is readed, it is graph is being plotted. கிராஃப் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 15.8 கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ அதில் வந்து ஒன் சைடு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் and the other side is theta. ஓகேவா? ஸோ theta is the temperature and x is the distance of the hot rod. ஓகேவா? ஸோ d theta by dx into b that is equal to tan alpha அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைனமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இது மெத்தட் பார்த்தீங்கன்னா the ordinary bar or a small bar is same material having the same area of cross section is heated in the temperature of the steam. ஸோ இப்போ வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இங்கே வந்து ரெண்டு அந்த ராட் எடுத்துக்கிறாங்க. ராடை வந்து சென்டரில் வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஓகேவா? the bar is exposed to the atmosphere and thermometer is fixed at the middle position. ஓகே, ஸோ இந்த ராட் வந்து ஹீட் பண்ணிட்டு வச்சிடுறாங்க. வச்சிட்ட பிறகு இந்த ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுது. டெம்பரேச்சர் வந்து என்ன ஹீட் வந்து அட்மாஸ்பியரால அப்சர்வ் பண்ணுது. அப்போ வந்து என்ன ஆகும்னா டைம் ஆக டைம் இன்க்ரீஸ் ஆக ஹீட் வந்து ரேடியேஷன் அது ஹீட் வந்து வெளியில் விடும். ஓகேவா? ஸோ இது வந்து டைம் கிராஃபை வந்து பார்த்தீங்கன்னா 15.10 வந்து பார்த்தீங்கன்னா டைம் இன்டூ டெம்பரேச்சர் கிராஃப். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இது டைனமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை வந்து கிராஃபிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கிராஃப் 15.8 and 15.10 வந்து இதை வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. d theta by dx வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 15.11 கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ன்ற ஒரு லைனு அண்ட் தென் d theta by dx dt அதை வந்து எடுத்துக்கிறாங்க. the graph is being plotted for d theta by dt and x. the graph is mere x axis and y axis ரெண்டு ஆக்சிஸ். the integral of b to c d theta by dx where k வந்து வேல்யூ வந்து மென்ஷன் பண்றாங்க. k is being calculated as k is equal to rho s into area of shader position divided by tan alpha அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து 4 பேஸ் மெத்தட்ல வந்து சொல்றது. லீவிஸ் மெத்தட் ஃபார் த பேட் கண்டக்டர். ஸோ ஒரு மெட்டீரியல் மீடியம் இருக்கு, அது பேட் கண்டக்டரா இருக்கு. ஓகேவா? பேட் கண்டக்டர்னா நமக்கு தெரியும், வுட்டு, தென் கிளாஸு, பிளாஸ்டிக், இதெல்லாம் வந்து பேட் கண்டக்டர். ஓகேவா? ஸோ லீவிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தடை வந்து யூஸ் பண்றாரு. 15.12 வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். ஸோ இங்கேயும் அதே மெத்தட் தான். சென்டரில் வந்து ஒரு ராடு வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் மீன்ஸ் தட் டிட்டர்மினேஷன் ஆஃப் தெர்மல் கண்டக்டர் இஸ் புவர் கண்டக்டர். ரப்பரு, கிளாஸு, எபோனைட்டு, வுட்டு இதெல்லாம் வந்து புவர் கண்டக்டர். த ஸ்பெசிமென் இஸ் டேக்கன் இன் த ஃபார்ம் ஆஃப் 2 திக் தின் டிஸ்க். இந்த D1 D2 அப்படின்ற தின் டிஸ்க் எடுத்துக்கிறாங்க. அது வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்? 10 சென்டிமீட்டர் இன் டயாமீட்டர் அண்ட் 2 millimeter in thickness. அதோட thickness வந்து 2 to 3 millimeter இருக்கு. The disc D1 is placed between the two copper plate C1 and C2. C1 and C2 வந்து காப்பர் பிளேட், அது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து D1 D2 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. வேர் D2ல இந்த காப்பர் பிளேட் C3 C4க்கு நடுவில் வந்து D2 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. The disc C1 and C3 ensures the normal flow of heat. ஓகே, C1 and C3 வந்து நார்மல் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டை வந்து கொடுக்குது. நடுவில் வந்து மெட்டீரியல் வேற மெட்டீரியல் வைக்கிறாங்க. அப்போ வந்து கொடுக்குறப்ப அதர் சைடு வந்து எப்படி வந்து ஹீட் ஆகுது? தட் H is heater coil. ஓகே, H வந்து ஹீட்டர் காயில். T1, T2, T3, T4 are the 4 thermocouple used in that measurement temperature. T1, T2, T3, T4ன்றது தெர்மாமீட்டர் வச்சு ஹீட் வந்து மெஷர் பண்றாங்க. The steady current I is being passed through the heat coil H. The potential difference across the heating coil is E. At a steady state, it reaches to the temperature of the thermometer. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அது ஸ்டெடி ஸ்டேட் ஆக தெர்மோமீட்டர்ல வந்து அது வந்து ரீடிங் காமிக்குது. Let D1 be the thickness of the disc D capital D1. D2 is the thickness of the disc D2. Heat produced by the heater coil is 1 second வந்து எவ்வளோ இருக்கும்னா EI divided by 4.2 calories இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Heat passing through D1 and D2 in 1 second வந்து எவ்வளோ இருக்குன்னா KA θ1 minus θ2 divided by D1 plus KA θ3 minus θ4 divided by D2
இது வந்து ஈக்குவேஷன் 2 னு வச்சுக்கிறாங்க. ஈக்குவேஷன் 1 and 2 வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்றாங்க. 1 2 சேமா இருக்கறனால EI divided by 4 pi 4.2 is equal to KA theta 1 minus theta 2 divided by D1 KA into theta 3 minus theta 4 divided by D2. The value is being calculated and the K value is being derived. Okay. So Lewis method for the bad conductor. Bad conductor வந்து எப்படி இருக்கு? The apparatus consists of the cylindrical steam chamber A and the steam disc D and brass or copper block C. Okay. So இது வந்து இதுவும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பண்றாங்க. So இதுல வந்து KA into theta 1 minus theta 2 divided by D is equal to MS d theta by dt into A plus S divided by 2A plus S அப்படின்னு சொல்றாங்க. So இதுதான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் 15.13. ஸோ இந்த வந்து ஸ்டீம் வந்து ஒரு சைடில் வந்து இன்லெட் கொடுக்குறாங்க, அதர் சைடில் வந்து அவுட்லெட் கொடுக்குறாங்க. T1 T2 இந்த டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் வச்சு அதை வந்து மெஷர் பண்ணுறாங்க. கொடுக்குறப்ப எப்படி வந்து அது மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இதோட ரிசல்டன்ட். இது அதுக்கும் K வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க, டெம்பரேச்சர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? பிளாக் பாடி ரேடியேஷன் அண்ட் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். ஒரு பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து எப்படி எனர்ஜி வந்து ரேடியேட் பண்ணுது? இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் ஐசோதெர்மல் என்க்ளோஷர் எமிட்டட் ஃபுல் ரேடியேஷன் ஆஃப் என்க்ளோஷர் ஆஃப்டர் இட்ஸ் ஈக்குலிபிரியம் டு என்க்ளோஸ். ஸோ ஒரு பிளாக் பாடி என்ன பண்ணுன்னா எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணும், எப்சர்வ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரேடியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து நம்ம கருப்பு சட்டை போட்டிருந்தோம்னா எனர்ஜியை வந்து எடுத்துக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஹீட் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணும், அதே சமயத்தில் ஹீட் எனர்ஜியை வந்து எமிட் பண்ணும். ஓகே, பர்ஃபெக்ட் பிளாக் பாடி இஸ் ஒன் விச் அப்சர்வ் ஆல் த ரேடியேஷன் தட் ஃபால்ஸ் ஆன் இட் அண்ட் வாட் எவர் வேவ் லென்த் தென் மே பி த ரேடியேஷன் எமிட் பை இட்ஸ் possess character depending on the property of any particular substance. அதே மாதிரி ஃபுல்லா வந்து அது எலிமெண்ட் இருக்கும். such radiation is uniform temperature enclosed or black body radiation. அதுக்கு பேர் தான் black body radiation அப்படின்னு சொல்லலாம். So Stephan's Boltzmann law. Stephan வந்து என்ன சொல்றாரு? It states that the rate of emission of radiation energy by unit area of perfect black body is directly proportional to fourth power of the absolute temperature, that is E is equal to rho T4 அப்படின்னு சொல்றாங்க. The rho is the Stephan's constant. The rho is 5.67 into 10 to the power 8 W meter inverse to K power inverse power minus 4. Okay, in the Stephan's law வந்து E is equal to directly proportional to T power 4 minus theta naught 4 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அதோட வேல்யூ வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டீஃபன்ஸ் போல்ஸ் லா வந்து என்ன சொல்றாங்க? 1884 வந்து அவர் வந்து டிரைவ் பண்றாரு. The body has emissivity of relative emission of the total energy of radiation of the body per second வந்து எவ்வளோ இருக்குன்னா E rho T power 4 minus T 0 power 4 அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The thermodynamical proof வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ thermodynamic the black body radiation exerts pressure similar to the gas. So இது வந்து gas expose பண்ற மாதிரி தான். Therefore the thermodynamic relations are applicable to the heat radiation. இது வந்து heat radiation வந்து அப்ளை பண்ணுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா first law of thermodynamics எடுத்துப்பாங்க, அடுத்த second law of thermodynamics எடுத்துப்பாங்க, அப்ப ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி so the V is the volume of the enclosure of the total internal energy of the radiation inside the enclosure is given as U is equal to small u into V. அதை வந்து equation 2 னு வச்சுக்கிறாங்க. And pressure exerted by P is equal to U by 3. Differential equation 2 represent V and keeping T as constant. இங்க வந்து T வந்து constant வச்சுட்டு U is the temperature allowed. Therefore the substituting this value in equation 1 we get U is equal to T by 3 into du by dt minus U by 3 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore du by du is equal to 4 dt by t. Integrating அவ இன்டகிரேட் பண்ணா log u மாறும். log u மாறுச்சுன்னா 4 log t plus log a அப்படின்னு வரும். அதை ஈக்குவேஷன் 4 னு வச்சுக்கலாம். Therefore log a வந்து the constant integration திருப்பி இன்டகிரேட் ஃபர்தரா இன்டகிரேட் பண்ணா u is equal to a t power 4 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore total radiation of the energy per unit area of the black body radiation is proportionate to the energy density. Therefore E is directly proportional to U, that is directly proportional to T power 4, that is
UE is equal to rho t power 4 இருக்கும், where rho is the Stephan's constant, where Stephan constant is 5.672 into 10 to the power minus 5. CGS சிஸ்டம்ல வந்து மெஷர் பண்ணாங்க, அந்த MGS சிஸ்டம்ல வந்து 5.672 into 10 to the power 8 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு வர்றது. ஓகேவா, ஸ்டிஃபான்ஸ் கான்ஸ்டன்ட் மூலமா வர்றது. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டிஃபான் கான்ஸ்டன்ட் லெபார்டரி மெத்தட். லெபார்டரி மெத்தட்ல வந்து எப்படி வந்து அதை டிட்டர்மைன் பண்றாங்க. லெபார்டரி apparatus used to determine the Stephan constant is shown in the figure 8.212. The hemispherical metallic vessel is being used. The inner surface is A is coated. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து ஸ்டீம் இன்லெட் அண்ட் அவுட்லெட் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஏன்ற மெட்டீரியல் மீடியம் இருக்குது. அந்த ஏன்ற மீடியத்துக்குள்ளார வந்து ஹீட்டை வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஹீட்டு கொடுக்குறப்ப சின்ற சேம்பர், அந்த சேம்பர் ஓப்பனிங் இருக்குது. அதில் வந்து ஹீட் வந்து காயில் வந்து சப்ஸ்டன்ட் பண்ணுறாங்க. அந்த காயில் வந்து பின்ற ஓப்பனிங்லேருந்து ஈன்ற சப்ஸ்டன்ட் மெட்டீரியலுக்கு வந்து வருது. அண்ட் தென் ரியோஸ்டாட்டுக்கு போகுது. ரியோஸ்டாட் கேல்னாமீட்டர் அண்ட் தென் இட் இஸ் பீங் அப்சர்வ். ஸோ இதுதான் வந்து செட்டப் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ த ஸ்மால் சில்வர் டிஸ்க் பி இஸ் பீங் கெப்டட். ஸோ அந்த சில்வர் டிஸ்க் மூலயமா அந்த ஹீட் ரேடியேட் ஆகிறது, அப்சர்வ் ஆகிறது, நம்ம வந்து எமிட் ஆகிறது வந்து இது வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. டிஃப்ளெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. டிஃப்ளெக்ஷன் அண்ட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாக டெம்பரேச்சர் டிஃபரன்ஸும் வந்து அதிகமாகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. therefore dt by d theta is equal to tan alpha that is equal to AB divided by BC அப்படின்னு சொல்றாங்க. therefore dt by d theta is equal to tan beta that is equal to EF divided by GF. அது equation 2 னு வச்சுக்கிறாங்க. the theory let us an instant temperature of the enclosure of the disk T1 and T2, the degree Kelvin is represented respectively. The disk is being absorbed for heating the surrounding and radiates less heat to the surrounding. அப்சர்வ் பண்ணுது அண்ட் ரேடியேட் ஆகிறது வந்து கம்மியான ரேடியேஷன் வந்து கொடுக்குது. R1 is equal to rho D1 power 4, அதே மாதிரி R2. therefore R1 minus R2 வந்து ரிசல்டன்ட் வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 3 னு கொடுக்குறாங்க. ஸோ R1ன்றது இஸ் நத்திங் பட் ஹீட் ரேடியேஷன் அப்சார்ப்டு. R2 இஸ் நத்திங் பட் ஹீட் எமிட்டட் பர் யூனிட் ஏரியாவில் வந்து எமிட் ஆகுது. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ இதில் வந்து R1 minus R2 into A divided by J that is equal to MS dt by T. ஸோ அப்போ வந்து ரோ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. JMS divided by A into T1 power 4 minus T2 power 4 into dt divided by dt. therefore இதில் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா shown in the x axis and time is shown in the y axis. டிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாக டெம்பரேச்சர் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. therefore dt by dt equation 1 and 2 are used. dt by dt is equal to dt divided by d theta into d theta by dt, that is tan alpha divided by tan beta வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. so substituting this value in 4 வந்து நம்ம 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ரோவோட இது கால்குலேட் பண்ணிக்கலாம். So solar constant, the sun is the source of heat radiation and is emitted in the heat radiation in all direction. ஒரு சோலார் வந்து ஹீட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுது, அதே டைரக்ஷன்ல எமிட் பண்ணுது. it is the amount of heat energy absorbed per unit minute square centimeter is perfectly a black body surface placed at the medium distance energy from the sun, the absorption of the atmosphere surrounding being the perpendicular to the sun rays. ஓகே, ஸோ அதை வந்து ஏ வந்து கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. therefore log s is equal to log s naught plus second z log a அப்படின்னு சொல்றாங்க. therefore a is a constant இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. temperature of the sun வந்து மென்ஷன் பண்றாங்க. temperature of the sun consists of central hot portion surrounding with the photosphere. the central portion has temperature of 10 to the power 7 kelvin இருக்கும். அதோட central portionல வந்து 10 to the power 7 kelvin, that is photosphere temperature வந்து 6000 kelvin இருக்கும். this temperature is called the effective temperature of the sun, considering the sun is perfect black body radiation. the sun வந்து ஒரு perfect black body radiation. temperature of the sun it can be calculated, இங்க வந்து calculate பண்றாங்க.
ஸோ 4 pi r power 2 r square into s. therefore இங்கே வந்து E ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க, R ஓட கேபிட்டல் R ஓட வேல்யூ, ஸ்மால் R ஓட வேல்யூ இதெல்லாம் வச்சுட்டு S ஓட வேல்யூ வந்து 1.94 கலோரிமீட்டர் per second சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உள்ளார சப்ஸ்டியூட் பண்ணால் E ஓட வேல்யூ கிடைக்குது. தட் இஸ் கேபிட்டல் E is equal to 5.75 into 10 to the power minus 5 divided by 4.2 into 10 to the power 7. ஸோ அது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறாங்க. ஈக்குவேஷன் 1 2 நமக்கு கிடைச்சிச்சு. ஈக்குவேஷன் 1 2 கிடைச்சா அதை வந்து ஃபர்தர் சிம்பிளி பண்ணால் T is equal to 5730 கெல்வினா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து மோராலெஸ் அது 6000 கெல்வின் கிட்ட இருக்கு. therefore lambda max T is equal to 0.289 power 92. அது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறாங்க. ஓகே, லெட் அஸ் கால்குலேட் த பிளாக் பாடி ரேடியேஷன் ஆஃப் த சன். ஸோ ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து போடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கால்குலேட் போடுறப்ப T is equal to 5987 இருக்குது, கெல்வினா இருக்குது. ஓகேவா? ஸோ E is equal to rho T power 4. அந்த ஈக்குவேஷன் 4 5 வச்சுக்கிட்டு T ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? லிக்விஃபேக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து லிக்விஃபேக்ஷனாக இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து 240 டிகிரி செல்சியஸாக இருக்கும். லிண்டர்ஸ் ordinary apertures was being used. ஓகேவா? ஸோ the inversion of the hydrogen is -83 டிகிரி செல்சியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூல்ஸ் கெல்வின் எஃபெக்ட் வந்து இது மூலயமா சொல்கிறாங்க. டிவார் இன் 1898 வந்து அவர் வந்து சொல்கிறார். ஸோ இதுதான் செட்டப் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ரெஷர் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப அதோட எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது. அது வந்து அவுட்லெட்டில் போயிட்டு இந்த லிக்விட் ஹைட்ரஜனில் வந்து படுது. அந்த டெம்பரேச்சர் அந்த ப்ரெஷர் அந்த இது வந்து வருது. அப்போ அதுலேருந்து வந்து எப்படி வந்து ரிலீஸ் ஆகுது, அது திருப்பியும் வந்து கம்ப்ரெஸ் பண்ண சாலிட் CO2ல வந்து ஆல்கஹாலில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி அப்சர்வ் ஆகுது, த சப்ளை ஆஃப் ஹைட்ரஜன் வந்து சப்ளை பண்ணுறப்ப. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஸோ இது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளார வந்து இது எல்லா ப்ராசஸும் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் லிக்விட் ஹைட்ரஜன் வந்து இருக்கும், கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும், இன்னர் வெசலில் வந்து எப்படி இருக்கும், அவுட்டர் வெசலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து அப்பாரேட்டஸ். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து அது ஃப்ளோ வந்து சொல்கிறாங்க. ஹீலியம் H1 and H2. ஓகேவா? ஸோ லிக்விட் ஹீலியம் எப்படி இருக்கும், லிக்விட் ஹைட்ரஜன் எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரெண்டுத்தும் வந்து ஒரு சைடில் பம்ப் வந்து கொடுக்குறப்ப இன்னொரு சைடில் வந்து எப்படி வந்து அவுட்லெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இஸ் ரெப்ரசன்ட் இந்த கெல்வின்லையும் டென்சிட்டிலையும் வச்சுருக்கேன். சிவி. ஸோ த டோட்டல் H1 H2 இஸ் பீங் கால்குலேட்டட். இந்த 7.21 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெட்டலில் எப்படி இருக்கும், சூப்பர் கண்டக்டரில் வந்து எப்படி இருக்கும், அதோட எனர்ஜி வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. ஸோ த எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெனி மெட்டல்ஸ் ஆஃப் alloy drops suddenly to the zero when the cool to the surrounding low temperature. Liquid helium ranges. The phenomena was first observed by Kamerlin Onus in 1911 வந்து அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து சிமிலர்லி ரிசல்ட்ஸ் வேர் அப்சர்வ்ட் இன் அதர் மெட்டல்ஸ் லைக் AL, PB, ஜிங்க், கேட்மியம் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணுறது வேரியஸ் அதர் மெட்டல்ஸ்லையும் வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்சர்வ் பண்ணி திஸ் ஃபினாமினா வாஸ் disappearance of electrical resistance of the material below certain temperature is being called superconductivity, and thus that material is being stated as superconductor. அதனால superconductor அப்படின்னு சொல்லலாம். மேசனர்ஸ் எஃபெக்ட் அதே மாதிரி தான். அந்த மெட்டல் பீயிங் சூப்பர் கெப்பாசிட்டர் அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த டிக்ரீஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் டெண்டர் 0 to approximately of cube டெம்பரேச்சராக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எர்த் இருக்குது, அதில் வந்து சுற்றுறப்ப அதோட மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து நடக்குது. 1933 மேசனர்ஸ் வந்து இதை வந்து சொல்கிறாரு, லாங் சூப்பர் கண்டக்டர் இஸ் கூல்டு இன் த longitudinal magnetic field is below is critical temperature and coefficient in the field then lines of the magnetic induction is B vector. So B vector இருக்கும் as pushed up the body the superconductor of the transmitter to 7.22 வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண. this was the basis of Mason's effect. ஸோ இதுதான் வந்து மேசனோட பேசிக்.
ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து எப்படி வந்து அது வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The behavior of the perfect conductor in magnetic field depends not on the final statement condition, but the sequence leading to the final statement. The final statement is although not shown in the line B, and B is conductivity of the bar material, bar magnet. Okay, bar magnet வச்சு அப்சர்வ் பண்றப்ப எப்படி இருக்கு, the perfect diamagnetism and zero resistivity of two independent essential properties of the superconducting ஸ்டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட வந்து செகண்ட் யூனிட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து we can see about the third unit. Okay, thank you for watching. Let's see in the third unit. Thank you.